அப்பா செயலி தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தால் உருவாக்கப்பட்ட அப்பா செயலியை பிப்ரவரி 22 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்காங்க. அப்பா செயலியை முன்னதாக பிப்ரவரி 15 உங்களில் ஒருவன் இந்த கேள்வி பதில் வீடியோவில் என்ன பண்ணியிருக்காருன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினாங்க. அவங்க பேசின என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைய தலைமுறையினர் தன்னை அப்பா என்று அன்புடன் அழைப்பதாகவும் தோழமை கட்சிகளில் கருத்துக்களை ஆலோசனையாக பார்ப்பதாகவும் மற்ற கட்சிகளோட கருத்துக்களை ஆலோசனையாக பார்க்குறாரு. நெக்ஸ்ட் திமுக கூட்டணி உறவில் பாதிப்பு இல்லை என்றும் அவர் கூறினார். கூட்டணி உறவுலலாம் எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் புதிய கல்விக் கொள்கையும் தமிழ்நாட்டை எதிர்ப்போம். புதிய கல்விக் கொள்கை என்ன பார்த்திங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா மும்மொழி கொள்கை, நீட் உள்ளிட்ட சில விஷயங்கள் மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. அதை தமிழக அரசு எதிர்த்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லிட்டு அறிவித்தாங்க. இந்த நீட்டு புதிய மும்மொழி கொள்கையெல்லாம் பிப்ரவரி 15 இந்த திட்டத்தை தமிழகம் ஏற்கலை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சம்க்ரா சிக்ஸ் அபியான் இந்த திட்டத்தில் நிதி வழங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. தமிழகத்துக்கு இந்த திட்டத்துக்கான நிதி நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறினார். இந்த திட்டத்துக்கான நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக என்ன பண்ணாங்க, தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து என்ன பண்ணாங்க, திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டு போராட்டம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. பிப்ரவரி 17 தமிழகத்தில் பல இடங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க. பெண்கள் கோலமிட்டு தங்கள் எதிர்ப்பு கண்டனத்தை தெரிவித்தாங்க. என்னென்னா சம்ரக்ஷா சிக்ஸ் அபியான் திட்டத்துக்கு நிதி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் திமிராக பேசினால் தமிழர்கள் தனி குணத்தை காட்டுவார்கள் சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாளையங்கோட்டை, பொள்ளாச்சி அதில் பார்த்திங்கன்னா 23 ரயில் நிலையங்கள் இந்திய எழுத்துக்களை அழைத்து திமுகவின் போராட்டம் நடத்தினாங்க. ஏன்னா இந்த இப்படி இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இருக்கும், தமிழில் இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும். அந்த ஹிந்தி எழுத்தெல்லாம் அழிச்சிட்டு அவங்க போராட்டம் அவங்க எதிர்ப்பு காட்டியிருக்காங்க. திமுகவினர் எதிர்ப்பு காட்டியிருக்காங்க. ஒரே ஆண்டில் 2 காசி தமிழ் சங்கமம். தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இடையிலான கலாச்சார மற்றும் வரலாற்று பிணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில். என்னது, தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் 2 பேர்த்துக்கும் இந்த கலாச்சார மற்றும் வரலாற்று பிணைப்பை வலுப்படுத்துவதற்காக காசி தமிழ்ச்சங்கம் இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி 15 to 24 வரை நடைபெற்றது. 2025 பிப் 25 24 வரை, டிசம்பர் 2 முதல் 17 வரை வாரணாசியில் நடந்தது. ஓகேவா. ஃபஸ்ட்டு பிப்ரவரி, நெக்ஸ்ட் டிசம்பரில், இங்கே டிசம்பரில் வாரணாசியில் நடைபெற்றது. இது காசி தமிழ் சங்கம் பார்த்திங்கன்னா அந்த பேர் வச்சுக்கோங்க. 3.0 காசி தமிழ் சங்கம் ஃபஸ்ட்டு 3.0, நெக்ஸ்ட் நடந்தது வாரணாசியில் 4.0. ஆகியவற்றின் கருப்பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்பாங்க எல்லா எக்ஸாம்பிள் ஜிகேயில். இந்த காசி தமிழ்ச்சங்கத்தின் கருப்பொருள் என்னென்னு கேட்பாங்க கண்டிப்பாக. என்னென்னா கருப்பொருள் ஃபஸ்ட்டு நடந்த தமிழ்ச்சங்கம் 3.0, நெக்ஸ்ட் 4.0. அது மாதிரி அகஸ்தியரின் தத்துவம் மற்றும் மரபு, தமிழ் கற்போம், தமிழ் கற்கலாம். அகஸ்தியர் இது கேட்கலாம். சப்போஸ் அகஸ்தியர் வேறு யாராவது கொடுத்து கூட கேட்கலாம். இது ரைட்டான அகஸ்தியரின் தத்துவம் மற்றும் மரபு, தமிழ் கற்போம், தமிழ் கற்கலாம் ஆகும். இதுதான் கருப்பொருள். பிப் 25 பார்த்திங்கன்னா 10 அம்ச கோரிக்கைகளுக்கு அமைச்சர்களுடன் 10 அம்ச கோரிக்கைகளுக்கு அமைச்சர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து ஆசிரியர் சங்கங்கள், அரசு ஊழியர்கள் போராட்டம் தொடங்கினர். 2025 சென்னையில் 8 கோடி குத்துச்சண்டை 8 கோடி செலவில் சென்னையில் அமைச்சிருக்காங்க. குத்துச்சண்டைக்கான அகாடமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்காங்க சென்னையில் 2025.